அனைவருக்கும் வணக்கம். கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தால் நடாத்தப்பட்டு வரும் மற்றுமொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே. இன்று நாம் தரம் 12, 13 ஆகிய தரங்களில் மனோதர்ம இசைப்பிரிவான கற்பனாஸ்வரம் பாடும் முறை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு மத்திமகால கீர்த்தனையை எவ்வாறு அதற்கு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். கற்பனாஸ்வரம் என்பது ஸ்வரங்களை நாங்கள் கற்பனையாக பாடுவது. இது மனோதர்ம சங்கீதத்தின் இன்னும் ஒரு வகை. கற்பனாஸ்வரம் பாடுவது கச்சேரிகளிலும் பரீட்சைகளிலும் நாங்கள் கற்பனாஸ்வரம் பாடுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. இந்த கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது எங்களுக்கு வரும் கற்பனைகளை ஸ்வரங்களை கொண்டு நாங்கள் ஸ்வர சஞ்சாரமாக ஸ்வரங்களாக கற்பனாஸ்வரங்களை பாடி பொருத்தமான இடங்களில் முடித்து மத்திமகால கீர்த்தனையை நாங்கள் பாடுவது மரபு. எனவே இன்று நாங்கள் உங்களது பாடத்திட்டத்தில் உள்ள மத்திமகால கீர்த்தனைகளுக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். கற்பனாஸ்வரம் பாடுவதற்கு எங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு 2-3 வகுப்புகளில் சொன்னதை போன்று இந்த அடிப்படை வரிசைகளை நீங்கள் நன்கு பயிற்சி செய்தால் ஸ்வர ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த பயிற்சிகளின் ஊடாக இன்று நாங்கள் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஹம்சத்வனி ராகத்தில் ஞானம் அருள்வாய் கணபதியே என்ற மத்திமகால கீர்த்தனைக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் அதற்கு கீர்த்தனையில் பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து அதில் தான் கற்பனாஸ்வரம் பாட வேண்டும். எல்லா இடங்களும் பொருத்தமான இடங்களாக அமையாது. எனவே அந்த மத்திமகால கீர்த்தனையில் எந்த இடத்தில் கற்பனாஸ்வரம் பாடுவது மிகவும் பொருத்தமானது என்று கருதி அதை நாங்கள் தெரிவு செய்து பின்னர் தான் நாங்கள் கற்பனாஸ்வரம் பாட வேண்டும். இன்று நான் உங்களுக்கு ஞானம் அருள்வாய் கணபதியே என்ற மத்திமகால கீர்த்தனையில் பல்லவி, அதாவது ஞானம் அருள்வாய் கணபதியே என்று அமைந்திருக்கும் பல்லவிக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். இப்போ அந்த கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது நாங்கள் அந்த கீர்த்தனை எந்த ஸ்வரத்தில் ஆரம்பிக்கின்றதோ அதற்கு மேலுள்ள ஸ்வரம், இல்லை அது போனால் கீழுள்ள ஸ்வரத்தில் தான் கற்பனாஸ்வரத்தை கொண்டு முடிக்க வேண்டும். அதாவது ஞானம் அருள்வாய் கணபதி என்ற கிருதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கின்றது. மாணவர்களே, இப்போ நாங்கள் இந்த கற்பனாஸ்வரம் பாட ஆரம்பிப்போம். இன்று நான் உங்களுக்கு 5/2 கட்டை சுருதியில் இதை கற்பிக்க உள்ளேன். நீங்கள் உங்களது குரலுக்கு தகுந்த சுருதிகளை வைத்துக்கொண்டு அதில் பாடி பயிற்சி செய்யலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் ஞானம் அருள்வாய் கணபதியே என்ற மத்திமகால கீர்த்தனையானது தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் தொடங்குகின்றது. சரி க ப நீ சா சா ஞானம் அருள்வாய். இந்த மத்திமகால கீர்த்தனையானது தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கின்றது. சரே க ப நீ சா ஞானம் அருள்வாய் கணபதியே என்று தொடங்குகின்றது. இந்த கீர்த்தனையானது சம எடுப்பு. ஞானம், அதாவது பாட்டும் தாளமும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும். இதை நாங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது எடுப்பு ஸ்வரம், எடுப்பு அந்த கீர்த்தனையின் அமைப்பு எவ்வாறு தொடங்குகின்றது என்பதை பார்க்க வேண்டும்.
இந்த கீர்த்தனை வந்து சம எடுப்பு. ஞானம் அருள்வாய் கணபதியே என்று அமைந்துள்ளது. அப்போ நாங்கள் வந்து இதுக்கு கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது ஞானம் இந்த இடத்தை தான் தெரிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் எவ்வாறு ஸ்வரங்களை கற்பனையாக பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் அருள்வாய் என்று ஆரம்பிக்கின்றது. நாங்கள் இந்த கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது எப்பவுமே முதலில் கால ஆவர்த்தனம், அதாவது 2வது துருதத்துக்கு மட்டும் முதலில் பாட வேண்டும். முதல் ஆரம்பிக்கும் பொழுது கால ஆவர்த்தனம், அதாவது ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் படி இந்த 2வது துருதத்துக்கு நாங்கள் முதலில் ஸ்வரங்களை பாடுதல் அவசியமாகும். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் ஞானம் அருள்வாய் ரீகபனி ஞானம் அருள்வாய் ரீகபனி, அதாவது தட்டுக்கு 2 ஸ்வரங்கள், வீச்சுக்கு 2 ஸ்வரங்களாக ரீகபனி ஞானம் அருள்வாய். அருள்வாய் என்று நிறுத்தியதன் பின்பு நாங்கள் 2வது துருதம் வரும் பொழுது அதில் ஸ்வரங்களை கற்பனையாக பாட வேண்டும். ஞானம் அருள்வாய் ரீகபனி ஞானம் அருள்வாய். இப்போ நாங்கள் சாணி பனி, அதாவது 4 ஸ்வரங்கள் வரக்கூடிய இந்த உருப்படி சஜ்ஜத்தில் தொடங்குவதால் நாங்கள் நிஷாதத்தில் கொண்டு போய் அந்த கற்பனை ஸ்வரத்தை முடித்தால் தான் சஜ்ஜத்தில் இந்த உருப்படியை நாங்கள் எடுக்கலாம். எனவே அதை கவனத்தில் கொண்டு நாங்கள் நிஷாதத்தில் முடிக்க வேண்டும் இந்த மத்திமகால கீர்த்தனைக்கு. ஞானம் அருள்வாய் சாணி பனி ஞானம் அருள்வாய் சாணி பனி ஞானம் அருள்வாய். இப்போ நாங்கள் 2 ஸ்வரங்களை பார்த்து விட்டோம். அதாவது 4 ஸ்வரங்கள் வர வேண்டும், அதுவும் நிஷாதத்தில், மத்தியஸ்தாயி நிஷாதத்தில் கொண்டு போய் முடித்தால் நாங்கள் கீர்த்தனை வந்து தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் தொடங்குவதால் அதனை எடுப்பதற்கு பொருத்தமாக அமையும். எனவே இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஏனைய ஸ்வரங்களையும் பாடலாம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த கால ஆவர்த்தன ஸ்வரங்களை எவ்வாறு பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் அருள்வாய் ரீகபனி ஞானம் அருள்வாய் சாணி பனி ஞானம் அருள்வாய் சாணி பனி ஞானம் அருள்வாய். இப்போ நாங்கள் எங்களுக்கு கற்பனையாக வரக்கூடிய ஸ்வரங்களை வைத்து காலாவர்த்தனம், அரை ஆவர்த்தனம், ஒரு ஆவர்த்தனம், பிறகு 1/2 ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம் என்று ஸ்வரங்களை வந்து கூட்டிக்கொண்டே போகலாம். கூட்டிக்கொண்டு படிப்படியாக கூட்டிக்கொண்டு நீண்ட ஆவர்த்தனங்களாக பாடி பொருத்தமான இடத்தில் முடித்து கீர்த்தனையை எடுக்க வேண்டும். இதுதான் கற்பனாஸ்வரம் பாடும் முறை. இப்போ நான் உங்களுக்காக அரை ஆவர்த்தன ஸ்வரங்கள் எவ்வாறு பாடுவது என்பதை பாடி காட்டுகின்றேன். ஞானம் அருள்வாய் சாணி பகரி கபனி ஞானம் அருள்வாய் சாணி பகரி கபனி ஞானம் சாணி பகரி கபனி ஞானம் கரி சாணி பகபனி ஞானம். அதாவது நாங்கள் 2 துருதத்துக்கும் 8 ஸ்வரங்கள் இதில் வர வேண்டும். கரி சாணி பகபனி ஞானம் அருள்வாய். இவ்வாறு தான் அரை ஆவர்த்தனத்துக்கு நாங்கள் கற்பனாஸ்வரம் பாட வேண்டும். ஞானம் கரி சாணி பகபனி ஞானம்
இப்பொழுது இன்னும் ஒரு ஸ்வரத்தை பார்ப்போம். நீ ச நீ ப க ப நீ ஞானம். நீ ச நீ ப க ப நீ ஞானம். அதாவது ஸ்வரங்களுக்கு நாங்கள் கார்வைகள் கொடுத்து குரில் ஸ்வரம், நெடிஸ்வரம் அனைத்தையும் சேர்ந்த மாதிரியாக கற்பனாஸ்வரம் பாடுவதில் நாங்கள் கையாள வேண்டும். ஸ்வரங்களுக்கு நீண்ட கார்வைகள் கொடுத்தும் பாடலாம். அது பெரிய ஆவர்த்தனங்கள் பாடும் பொழுது ஸ்வரங்களுக்கு நீண்ட கார்வைகளை கொடுத்து குரில் ஸ்வரங்களையும் பாடி அதை போன்று கார்வைகள் கொடுத்தும் பாடிக்கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை அரை ஆவர்த்தன ஸ்வரங்கள் எவ்வாறு பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் சானி பகரி கபனி ஞானம். கரி சானி பகபனி ஞானம். சரி கபரி கபனி ஞானம். நீ சானி பகபனி ஞானம். சரி கரி கபனி ஞானம். பகபனி பகபனி ஞானம். கரி சனி பகபனி ஞானம். சரி கரி கபனி ஞானம். இவ்வாறு ஸ்வரங்களை நாங்கள் தொடுத்து தொடுத்து சரியான தாள ஆவர்த்தனங்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்றவாறு கற்பனாஸ்வரங்களை பாட வேண்டும். பெரிய ஆவர்த்தனங்களாக பாடி இந்த கால ஆவர்த்தனம், அரை ஆவர்த்தனங்களில் பொருத்தமான ஸ்வரங்களை வைத்து முடித்து கீர்த்தனையை நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு ஆவர்த்தனம், ஒரு முழு ஆவர்த்தனம் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் அருள்வாய். ரே கபனி பகரி கபனி சா நீ பனி ஞானம் அருள்வாய். சரி கபரி கபனி சானி பகரி கபனி ஞானம் அருள்வாய். கரி கபனி பகபனி சானி பகபனி ஞானம் அருள்வாய். நீ சா பனி சா கபனி சா ரி கபனி ஞானம் அருள்வாய். சரி ரி கபனி சரி சானி பகபனி ஞானம் அருள்வாய். இவ்வாறு நீங்கள் ஒரு முழு ஆவர்த்தனத்தையும் பாட வேண்டும். இப்படியே நீங்கள் படிப்படியாக ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம், 3 ஆவர்த்தனம், 4 ஆவர்த்தனம் என்று ஸ்வரங்களை படிமுறையாக, அதாவது ஆரோகண கிரமம் அவரோகண கிரமமாக கொண்டு வந்து ஸ்வரங்களை விலக்கி வஜ்ஜமாக பாடலாம், வக்ரமாக பாடலாம். அவ்வாறு பாடி கற்பனாஸ்வரங்களை அழகுபடுத்தலாம் மேலும் மேலும். இது கச்சேரிகளில் பாடும் பொழுது இதற்கு முத்தாய்ப்பு ஸ்வரங்கள், கணக்குகள் என்று மனோதர்மத்தின் பிரிவுகள் அனைத்தையும் உள்ளடக்கி பாடலாம். ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு பாடும் பொழுது சரியான ஸ்வரஸ்தானத்தில் தாளம் முறியாமல் சரியான எடுப்புடன் இந்த கற்பனாஸ்வரங்களை பாடுவது மிகவும் அவசியமானதாகும். இதற்கு நன்கு பயிற்சி இருந்தால்தான் உங்களுக்கு இந்த கற்பனாஸ்வரம் பாடுவது இலகுவாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த அபியாச வரிசைகள் அனைத்தையுமே நன்கு பயிற்சி செய்து ஸ்வரங்கள் சரளமாக உங்களுக்கு பாடுவதற்கு வர வேண்டும். வந்தால்தான் இந்த கற்பனாஸ்வரத்தை நீங்கள் இலகுவாக பாடி நீங்களும் ஒரு கலைஞர்களாகலாம். எனவே இந்த கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது நாங்கள் மிகவும் அவதானமாக ஸ்வரஸ்தானம் மாறாமல் தாளம் தாளத்துக்கு ஏற்றவாறு கற்பனாஸ்வரங்களை பாடிக்கொண்டு போக வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு
2-3 ஆவர்த்தனங்களுக்கு இந்த ஞானமருள்வாய் கணபதியே என்ற உருப்படிக்கு முதலாங்காலத்தில் எவ்வாறு ஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் அருள்வாய் பாப கபனி பகரி சா நீ சரி காரி சனி ப நீ சரி கா சரி கபனி பகரி கபனி சனி ப கபனி ஞானம் அருள்வாய். இவ்வாறு நீங்கள் இந்த கற்பனாஸ்வரத்தை பாட வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆவர்த்தனம் பாடி இதை எப்படி நாங்கள் இந்த கற்பனாஸ்வரத்தை முடித்து கீர்த்தனையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எனது கற்பனைக்கேற்றபடி பாடி காட்டுகின்றேன். நீங்கள் உங்களது கற்பனையில் வரும் ஸ்வரங்களை சரியான ஸ்வரஸ்தானத்துடன் பாடி பயிற்சி செய்து உங்களது பரீட்சைகளுக்கு பாடி நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் பாடுவதை கவனித்து நீங்கள் உங்களது கற்பனைக்கேற்றவாறு ஸ்வரங்களை அமைத்து கொள்ளலாம். நீ சா 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 நீ சரி சா நீ ப கா கரி கா ப நீ ப கரி சா சா நீ சரி கா ப கா ரி சா நீ ப நீ சரி கா க கரி கா ப நீ சரி கா க கரி கா கரி சா நீ ப கா ப நீ சா ரி கா க கரி கா ப கா ரி சா நீ சரி சா நீ ப கா ப நீ சரி கரி சா நீ ப கா ரி சா சரி ரி க கா ப நீ சா நீ ப கா ப நீ ஞானம் அருள்வாய். இவ்வாறு மாணவர்களே நீங்கள் கற்பனாஸ்வரங்களை பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த ஞானமருள்வாய் கணபதியே என்ற கீர்த்தனைக்கு முதலாம் காலத்தில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்த்தோம். அடுத்து நாங்கள் 2ஆம் காலத்தில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். மாணவர்களே, இதுவரை நாங்கள் முதலாம் காலத்தில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்த்தோம். இப்போ நாங்கள் 2ஆம் காலத்திற்குள் செல்வோம். 2ஆம் காலத்தில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். 2ஆம் காலமாக பாடும் பொழுது ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் வர வேண்டும். முதலாம் காலத்தில் 2 ஸ்வரங்கள் வந்தது ஒரு தட்டுக்கு. இப்பொழுது 2ஆம் காலத்துக்கு ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் சிறிய சிறிய ஆவர்த்தனங்களாக பார்ப்போம். ஞானம் அருள்வாய் சரிக பரிக பனி ஞானம் அருள்வாய் சரிக பரிக பனி ஞானம் அருள்வாய் சானி பகரிக பனி ஞானம் அருள்வாய். இப்பொழுது காலாவர்த்தனத்துக்கு 8 ஸ்வரங்கள் வரணும். சரிகப ரிகபனி ஞானம். இவ்வாறு நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். சரிகப ரிகபனி ஞானம் அருள்வாய் சானி பகரிகபனி ஞானம் அருள்வாய் சரிகரிகபனி ஞானம் அருள்வாய். இவ்வாறு நீங்கள் காலாவர்த்தன ஸ்வரங்களை பாடி பயிற்சி செய்து கொள்ளலாம். இனி நாங்கள் அரை ஆவர்த்தனத்தில் எவ்வாறு பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் சரிகபனி சானி பகரி சரிகபனி ஞானம் சரிகரிகப கபனி சானி பனி ஞானம் கரி சனி ரி சனி ப சானி பகரி கபனி ஞானம் பகபனி பகரி சா சரி கபனி ஞானம் நிசா பனி சா கபனி சா ரி கபனி ஞானம் அருள்வாய். இவ்வாறு நீங்கள் கார்வைகளை கூட்டி குறைத்து 2ஆம் காலத்தில் கற்பனாஸ்வரங்கள் பாடலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு முழு ஆவர்த்தனத்துக்கு
எவ்வாறு இரண்டாம் கால ஸ்வரங்களை பாடுவது என்பதை பார்ப்போம். ஞானம் அருள்வாய் கரி காக கரி சனி பனி சரி கரி கபனி பனி ஞானம் அருள்வாய் சாசானி சரி சானி பகரி சரி கபனி சரி கரி சனி பகரி கபனி ஞானம் அருள்வாய் நீ பாப கபனி பகரி சரி கபரி கபனி சானி பகரி கபனி ஞானம் அருள்வாய் பாப கபனி பகரி கபனி சரி கரி சனி பரி சனி பகபனி ஞானம் அருள்வாய். இப்பொழுது நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆவர்த்தனத்தை பாடி எப்படி இந்த கற்பனாசுரத்தை பாடி முடித்து கீர்த்தனையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இது எண்ணிக்கை இல்லாமல் நான் எனது கற்பனைக்கேற்ற வகையில் பாடிக்கொண்டு செல்கின்றேன். நீங்கள் இவ்வாறு பயிற்சி செய்து கொள்ளலாம். ஞானம் அருள்வாய் பாப கபனி பகபனி பகரி கரி ரி கரி சனி பனி சரி கரி கபனி பகரி கபனி நீ சனி பகரி கபனி நி சனி ப கபனி சரி ரி பக கபனி சரி கரி ரி கரி சனி பனி சரி கரி கப கரி சனி பனி சரி சனி பகரி கபனி ஞானம் அருள்வாய் கணபதியே. எனவே மாணவர்களே, இவ்வாறு நீங்கள் கற்பனாசுரங்களை நன்கு உங்களது பயிற்சிகளின் மூலம் நன்றாக பாடலாம். நன்றாக பாடி நீங்கள் உங்களோட பரீட்சைகளில் இதை எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதில் ஒரு அளவு வீதம் உங்களுக்கு சரியாக அமையும். எனவே இந்த ஞானமருள்வாய் கணபதியே என்ற கிருதியை முடித்து கொண்டு நாங்கள் வேறொரு உருப்படிக்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை பார்ப்போம். அடுத்த உருப்படியாக நாங்கள் இன்றைக்கு உங்களது பாடத்திட்டத்தில் உள்ள கோபிகா மனோகரம் மோகன ராகத்தில் அமைந்துள்ள கோபிகா மனோகரம் என்ற கிருதிக்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த தொடக்கத்திலே கற்பனாசுரம் பாடும் முறை பற்றி விளக்கம் அளித்துள்ளதால் இப்பொழுது நாங்கள் நேரடியாக கோபிகா மனோகரம் என்ற கிருதிக்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். மோகன ராகத்தின் ஆரோகண அவரோகணம் சரே க பத சா சாத பகரி சா சரி க பத சா சாத பகரி சா கோபிகா மனோகரம். இந்த கீர்த்தனையும் தாரஸ்தாயி சட்ஜத்தில் தொடங்குகிறது. எனவே நாங்கள் ஸ்வரத்தை முடிக்கும் போது தைவதத்தில் முடித்தால் தாரஸ்தாயி சட்ஜத்தில் இந்த கீர்த்தனை ஆரம்பிப்பதால் அந்த எடுப்பு சரியாக அமையும். கோபிகா மனோகரம் ரிக பத கோபிகா மனோகரம் க பத கோபிகா ரே க பத கோபிகா க பத கோபிகா சாத பகரி க பத கோபிகா சாத ப க பத கோபிகா மனோகரம் சரி க ரி க ப க பத ப க பத கோபிகா மனோகரம் க க கரி க கரி க ப க பத கோபிகா
ஹரம் த ப ப க ப த ப கரி க கரி சத பத சரி க ப சரி க பத கோபிகா மனோகரம் த சா சா சாத பகரி க பத பக பத சா சா பத சரி க கரி க கரி சதா பத சரி க பகரி சா கரி சதா ரி சதா ப சாத க பத கோபிகா மனோகரம். இவ்வாறு இந்த முதலாம் காலத்தில் கோபிகா மனோகரம் என்ற கீர்த்தனைக்கு நாங்கள் கற்பனாசுரத்தை பாட வேணும். அடுத்ததாக நாங்கள் இரண்டாம் காலத்திற்குள் செல்வோம். இரண்டாம் காலம் பாடும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று ஞானமருள்வாய் கணபதியே எவ்வாறு பாடினோமோ அதே போன்று ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் படி 8 ஸ்வரங்கள் காலாவர்த்தனத்திற்கு வர வேண்டும். இவ்வாறு நாங்கள் இந்த கற்பனாசுரத்தை கோபிகா மனோகரம் என்ற கிருதிக்கும் பாட வேண்டும். இப்பொழுது நாங்கள் இதற்கு இரண்டாம் கால ஸ்வரங்களை பார்ப்போம். கோபிகா மனோகரம் சரிக பரிக பத கோபிகா சத பகரிக பத கோபிகா மனோ கரி சதரி சத ப சத பகரிக பத கோபிகா சரி கரி க ப க பத பக பத கோபிகா சத ச பத ச க பத ச ரி க பத கோபிகா பாத பத பகரி சரி க பத கோபிகா த பத ச த பகரி சரி க பத கோபிகா மனோகரம் கா க க கரி ரி க க க கரி சத பத சரி க கரி சரி க பத கோபிகா மனோகரம் த ப ப ப க பத ப கரி ச சரி க பத சத பகரி க பத கோபிகா மனோகரம் த சா 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 சத பகரி ச சரி க பத பகரி சரி க பத சா 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 சத பகரி சரி க பத சரி கரி சத பகரி சா சரி க பத கோபிகா மனோகரம் தத சா 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 த சரி சத சரி சதா பகரி சா சரி கரி க ப க பத பகரி சரி க பத சரி ரி ரி சத பகரி க பத சரி க க க கரி ரி க க கரி சத பத சரி க க கரி க பகரி சத சரி கரி சத சரி சத பகரி சரி க பத கோபிகா மனோகரம் பஜேகம். இவ்வாறு நீங்கள் இந்த மத்திமகால கிருதிக்கு கற்பனாசுரங்களை இவ்வாறு கற்பனையாக பாடி அழகுபடுத்தி மெருகூட்டி பாடி நீங்கள் இந்த கீர்த்தனையை நிறைவு செய்யலாம். இப்போ நாங்கள் 2 கிருதிகளை தொடர்ந்து அடுத்ததாக உங்களது பாடத்திட்டத்தில் உள்ள கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை என்ற மத்திமகால கீர்த்தனைக்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை பார்ப்போம். இதற்கு நாங்கள் பொருத்தமான இடமாக பல்லவியிலும் பாடலாம், அனுபல்லவியிலும் பாடலாம், சரணத்திலும் பாடலாம். இப்போ நாங்கள் அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி அனுச்சரணம் சரணத்தை தொடர்ந்து வரும் பகுதிக்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை பார்ப்போம். அலைமகள் கலைமகள் இந்த கீர்த்தனையின் இந்த பொருத்தமான இடமானது தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கின்றது. அலைமகள் கலைமகள்
எடுப்பு பார்த்தோம் என்றால் அரை இடம் தள்ளி அலை மகள் கலை மகள் அலை மகள் அலை மகள், அதாவது 2 ஸ்வரம் தள்ளி நாங்கள் இதற்கு கற்பனாஸ்வரம் பாட வேண்டும். இதில் நிரவலும் பாடலாம். நிரவல் பாடியதை தொடர்ந்து நாங்கள் கற்பனாஸ்வரத்துக்கு வந்து அலை மகள் கலை மகள் பதனி அலை மகள் கலை மகள் கமா பதனி அலை மகள் கலை மகள். இவ்வாறு நாங்கள் கற்பனாசுரத்தை பாட வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று காலாவர்த்தனம், அரை ஆவர்த்தனம், ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம், 3 ஆவர்த்தனம் என்று முதலாம் காலத்தில் அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி என்ற இடத்தில் எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை இடைநிறுத்தாமல் நான் எனது கற்பனைக்கேற்றவாறு பாடிக்கொண்டு செல்கின்றேன். நீங்கள் இதை கேட்டு நீங்களும் இதே போன்று பயிற்சி செய்து பாடலாம். அலை மகள் கலை மகள் பதனி அலை மகள் கலை மகள் கமா பதனி அலை மகள் கலை மகள் நீதா பதனி அலை மகள் கலை மகள் சானிதா பமா பதனி அலை மகள் கலை மகள் கரி சானிதா பதனி அலை மகள் கலை மகள் சரி கமா பா பதனி அலை மகள் கலை மகள் கரி சா நீதா பதனி அலை மகள் கலை மகள் சரி கமா பதனி தனி அலை மகள் கலை மகள் சானிதா பமா பதனி அலை மகள் கலை மகள் பாபதனி தபமகரி கமா பதனி அலை மகள் கலை மகள் சானி சரி சா நீதா பமகம பதனி அலை மகள் கலை மகள் தப தப மகரி ரி சரே கம பதனி தப மகரி கம பதனி அலை மகள் கலை மகள் நீ சா சா நீ சரி சா சா நீ சரி கரி சா நீ தப மா கரி சா ரே கமா பதனி த பதனி சரி கரி சா நீ தனி அலை மகள் கலை மகள் தப ப தப ம பத ப மகரி ரி சரி கரி சரி கமா ப மகரி கமா பதனி தப ம பதனி த பதனி சரி ரி பதனி சரி கரி கம கரி சனி சரி கனி சரி தனி சா பதனி தப மகரி கமா பம கமா பதனி அலை மகள் கலை மகள் ரே 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 கரி ரே ரே கரி சனி சரி கரி சனி சரி கனி சரி தா பதனி தப மகரி சரே கமா பதனி சரி கரி சரி கம கரி சனி தப நி த சானி ரி சானி தப
ம பதனியலை மகள் கலை மகள். இப்போ நாங்கள் முதலாங்காலத்துக்கு அரை இடம் தள்ளுவதால் ஒரு ஸ்வரம் வந்தது. இப்போ இரண்டாம் காலம் பாடும் பொழுது சமத்தில் நாங்கள் 2 ஸ்வரம் தள்ளி எடுத்தால் சரியான எடுப்புக்கு நாங்கள் எடுக்கலாம். அது எவ்வாறு பாடுவது என்பதை பார்ப்போம். சனித பதனியலை மகள் கலை மகள், நிதா பதனியலை மகள் கலை மகள், கமப கமா பதனியலை மகள் கலை மகள், கரிசா ரிசா நிதனியலை மகள் கலை மகள், சரி கமப மா பதனியலை மகள். இவ்வாறு தனியலை மகள் என்று நாங்கள் பொருத்தமான இடத்தில் முடிக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்காக இடைநிறுத்தாது ஆவர்த்தனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு பாடி காட்டுகின்றேன். இதனை கேட்டு நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அலை மகள் கலை மகள், சனித பதனியலை மகள் கலை மகள், சரி கரி கம பதனியலை மகள் கலை மகள், நித பம கமா பதனியலை மகள் கலை மகள், கரி சனிதி சனித சனித பனித பதனியலை மகள் கலை மகள், பதனித பம கரி சரி கமா பதனியலை மகள் கலை மகள், நிச தனிச பதனிச சனித பதனியலை மகள் கலை, ரிகரி சனி சரி சனித பம கமா பதனியலை மகள் கலை மகள், பதனித பம கரி சரி கமா பதனியலை மகள் கலை மகள், ப பத பம பத பம கரி ரி சரி கரி சனி சரி கரி சனித பதனி சரி கரி ரி பதனி சரி கம கரி ரி ரி சரி கம ப பத பத பம பத ப த பம கரி சரி கம பதனி த பம கரி சா சரி கம பதனி சரி ரி பதனி சரி கரி சனி சரி சனி த பம கமா பதனியலை மகள் கலை மகள். இவ்வாறு மாணவர்களே நீங்கள் நிறைய ஸ்வரங்களை பாடி கடைசி கால ஆவர்த்தனத்திற்கு பொருத்தமான ஸ்வரங்களை வைத்து முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கீர்த்தனை எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். இந்த வகையில் நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் உங்களது பாடத்திட்டத்தில் கல்யாணி ராகத்தில் அமைந்த உன்னையல்லால் இந்த கீர்த்தனைக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா. இந்த மத்திமகால கீர்த்தனைக்கு நாங்கள் நீயே மீனாட்சி காமாட்சி சரணத்தில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். நீயே மீனாட்சி காமாட்சி, நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி. இந்த இடத்தில் பாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனவே நாங்கள் இதில் எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். நீயே இந்த உருப்படியில் நீயே நிஷாதத்தில் தொடங்குகிறது இந்த சரணம். அப்போ நாங்கள் தைவதத்தில் முடிக்க வேண்டும். தைவதத்தில் முடித்தாதான் நிஷாதத்தில் இந்த கீர்த்தனை தொடங்குவதால் எங்களுக்கு பொருத்தமான ஒரு இடமாக இது அமையும். எனவே அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இதற்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். இந்த உருப்படியில் சரணம் சமத்தில் ஆரம்பிக்கிறது. நீயே, அதாவது நீயே என்று தொடங்குகிறது. அப்போ நாங்கள் ஸ்வரம் பாடும் பொழுது அதை முடித்து நாங்கள் துருதத்தில் முடித்தோமென்றால் சமத்தில் இந்த உருப்படியின் சரணத்தை தொடங்கலாம்.
இப்போ நாங்கள் இதற்கு எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவோம் என்பதை பார்ப்போம். நீயே கம பத நீயே நித பத நீயே சரி கம கம பத நீயே சானித பமா பத நீயே நிசதனி பா தனியே பாமகரி கம பதனியே சானித பமா பதனியே சரி கம பமா பதனியே பாப மா பத பமக கரி கரி சனித நீ சரி கரி கம பத நீத பமா பத நீத பமா பத நீ சரி சனித பாமகரி கம பத நீயே சா சா நீ சரி சா நீ சரி கரி சா நித பா மகரி கம பத நீ சரி ரி நீ சரி கரி கரி சா நீ த பத நீயே தனி சா 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 சானி த பமகரி சரி கம பதனி த பதனி கம பதனி சானி த பம பதனி த பதனி சா சா நீ சரி சா சா நீ சரி கரி கம கரி சனி சரி கரி சனி த பம கம பத நீயே. இவ்வாறு நீங்கள் இந்த முதலாம் காலத்துக்குரிய ஸ்வரங்களை பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்யும் போது சமத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றில்லை, துருதத்தில் ஆரம்பிக்கலாம். இடையில் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமான இடத்திலே ஸ்வரத்தை ஆரம்பித்து முடிக்கும் பொழுது சரியான இடத்தில் முடித்து கீர்த்தனையை தொடங்க வேண்டும். இதனை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த உன்னையல்லால் இந்த மத்திமகால கீர்த்தனைக்கு இரண்டாம் காலத்தில் எவ்வாறு கற்பனாசுரம் பாடுவது என்பதை பார்ப்போம். நீயே சரி கம கம பத நீயே சனித பம பத நீயே நி சனித பம பத நீயே கரி சனி ரி சனித சனித பம பத நீயே பத நீத பமகரி சரி கம பத நீயே நிசத நிச பத நிச நித பத நீயே சரி கம பத நிச நித பம கம பத நீயே கரி சனி ரி சனித சனித பம பத நீயே பாத பமகரி சரி கம கம பத நீயே மீனாட்சி பாப மபத பமகரி க கரி ரி க கரி சனி தனி சரி கரி கம கரி சரி கம பத நீ த பமகரி கம பத நி சா 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 சனி த பம பத நீ த பமகரி சரி கம பத நீ த பத நி சரி சா நி த பம கம பத நீயே
த ப ப ம பத ப ம பத ப மகரி க க கரி சனி தனி சரி க கரி க ம ப மகரி க ம பத நீ த ப மகரி க ம பத நீ சரி ரி 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 நி த ப மகரி க ம பத நீ சரி க கரி சனி ரி சனி த ப ம க ம பத நீ ஏ ரி சா சா நீ சரி சனி சரி சா நி த நீ த ப மகரி சா சரி க ம பத நீ த ப மகரி க ம பத நீ சரி ரி சனி த நீ சரி க க கரி ரி க க க கரி சனி த நீ சரி க கரி க ம கரி சனி சரி சனி த ப ம பத நீ ஏ மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி. எனவே மாணவர்களே, இந்த பாடும் பொழுது நீங்கள் இந்த ஸ்வரங்களை நிறைய பயிற்சி செய்து பாடி பொருத்தமான இடத்தில் சனி த பனி த பத நீ ஏ இறுதி ஆவர்த்தனத்துக்கு பொருத்தமான ஸ்வரங்களை வைத்து முடித்தீர்களானால் இந்த கற்பனா ஸ்வரம் பாடுவது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த கற்பனா ஸ்வரம் பாடுவது என்பது எங்களுக்கு பயிற்சியினூடாகத்தான் கிடைக்கும். நீங்கள் எழுதி மனனம் செய்து பாடுவது மிகவும் தவறான ஒரு பயிற்சியாகும். எனவே அவ்வாறு நீங்கள் பயிற்சி செய்தால் உங்களுக்கு கற்பனை வளம் கிடைக்காது. கற்பனையாக பாடி பழக வேண்டும். கற்பனையாக ஸ்வரங்களை எவ்வாறு கோர்த்து அழகாக பாடுவது என்பதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நாங்கள் எழுதி வைத்து பாடினோம் என்றால் எங்களுக்கு கற்பனை குறைவு, மறந்து இலகுவில் ஸ்வரம் பாடுவதற்கு மறந்துவிடும். எனவே மாணவர்களே, அவ்வாறு நீங்கள் தவறாக பயிற்சி செய்யாமல் உங்களுக்கு வரக்கூடிய கற்பனையில் வரக்கூடிய ஸ்வரங்களை இலகுவாக பாடி பாடி பயிற்சி செய்து அதன் பிறகு படிப்படியாக ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டு போகலாம். இவ்வாறு நீங்கள் பயிற்சி செய்து கற்பனா ஸ்வரங்களை நல்ல திறமையாக பாட முடியும். எனவே இன்றைய வகுப்பில் நாங்கள் கற்பனா ஸ்வரம் எவ்வாறு பாடுவது என்பதை பார்த்தோம். இவ்வாறு நீங்கள் பாடி நன்கு பயிற்சி செய்து உங்களது பரீட்சைகளில் நல்ல பெறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அடுத்த ராகமான ஹிந்தோள ராகத்தில் அமைந்த சரஸ்வதி விதி யுவதி என்ற மதிமகால கிருதிக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். இது ரூபக தாளத்தில் அமைந்த ஒரு உருப்படி. சரஸ்வதி விதி யுவதி என்று ஆரம்பிக்கின்றது. இப்போ நாங்கள் இதில் பல்லவிக்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். சரஸ்வதி மதனி சரஸ்வதி இவ்வாறு பாட வேண்டும். அதாவது இந்த உருப்படியானது தாரஸ்தாயி சஜ்ஜத்தில் தொடங்குகின்றது. சரஸ்வதி சனிதமா என்று தொடங்குகிறது. எனவே நாங்கள் ஹிந்தோள ராகத்தின் ஆரோகண அவரோகண முறையில் சகமதனிசா சட்ஜத்துக்கு முதல் வாரஸ்வரம் நிஷாதம் என்பதால் நாங்கள் இந்த கீர்த்தனைக்கு நிஷாதத்தில் பாடி பல்லவியை எடுத்தோம் என்றால் இது மிகவும் பொருத்தமானதாக அமையும். எனவே நாங்கள் இதற்கு எவ்வாறு கற்பனாஸ்வரம் பாடுவது என்பதை பார்ப்போம். ஹிந்தோள ராகத்தின் ஆரோகண அவரோகணத்தை பார்ப்போம். இப்பொழுது சகமதனிசா சானிதமகசா சகமதனிசா சானிதமகசா சரஸ்வதி மதனி சரஸ்வதி சகமதனி சரஸ்வதி சானிதமதனி சரஸ்வதி சகமதனி சரஸ்வதி மாமா மகசனி சமகம தானி சரஸ்வதி தமதனி தமக
மகச நித நிச நிசக மதனி சரஸ்வதி தத தனி தமக மகச நிசக மதனி சரஸ்வதி. இந்த உருப்படியை பார்த்தோம் என்றால் சம எடுப்பு. எனவே நீங்கள் துருதத்தில் ஸ்வரத்தை முடித்தால் சமத்தில் பல்லவியை எடுக்கலாம். சகம கம தனி சனி தமக ச கம தனி சரஸ்வதி தம தம கம தமக மக ச ச நி ச மக மக ச நி த தனி ச தனி ச க ம ம க ம த ம க ம தனி ச நி த ம தனி சரஸ்வதி நி ச ச ச நி ச க ச நி ச த த மதனி ச நி த மக மக ச நி ச க மதனி சரஸ்வதி நி ச ச நி ச க நி ச நி த த மதனி த மக மக ச நி ச க மத மதனி சரஸ்வதி. இவ்வாறு முதலாம் காலத்தை நாங்கள் பாடிக்கொண்டு போகலாம். இப்பொழுது நாங்கள் இரண்டாம் காலத்துக்குரிய கற்பனாஸ்வரம் எவ்வாறு பாடுவது என்பதை பார்ப்போம். சரஸ்வதி கமதனி சரஸ்வதி சகம கமதனி சரஸ்வதி தனி ச மதனி ச நிதனி சரஸ்வதி மாமா மகமத மக மக ச கம கமதனி சரஸ்வதி நி ச ச ச நி ச க ச நி ச க ச நி த நி த மக க ச க ம த மக ச ச நி ச க ம க ம த நி ச ச ச த நி ச க க நி ச மக ச நி த மக ச க ம த நி சரஸ்வதி த நி 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 த நி ச நி த மக 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 ச ச நி ச மக ச நி ச த த த நி ச மக ம ம க ம க ம ம க ம த ம க மக ச ச நி ச மக ச நி ச மக மக ச நி ச க ம த நி த மக ச க ம க ம த நி சரஸ்வதி நி ச ச நி ச க ச நி ச க ச நி த நி த மக க ம த நி ச ச ச நி த நி ச க க நி ச மக மக ச ச நி ச மக ச நி ச க ச நி த த நி ச நி த மக ச நி ச மக ச நி ச க ம த நி த மக ச நி ச க ம த நி ச நி த மக ச நி ச க ம த நி ச நி த நி சரஸ்வதி விதியுவதி. எனவே மாணவர்களே, இவ்வாறு நீங்கள் இந்த ஹிந்தோள ராகத்துக்குரிய மத்திமகால கிருதிக்கு கற்பனாஸ்வரம் பாடிக்கொண்டு போகலாம். கற்பனாஸ்வரம் பாடும்பொழுது நீங்கள் எல்லா ஸ்தாயியையும் நீங்கள் தொட்டு செல்ல வேண்டும். அதாவது ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மத்திய ஸ்தாயில் ஆரம்பித்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் மந்திரஸ்தாயி தாரஸ்தாயி இவ்வாறு எல்லா ஸ்தாயிகளிலும் நீங்கள் கற்பனாஸ்வரத்தை பாட வேண்டும். அதற்கு பயிற்சி மிக அவசியம். எல்லா ஸ்தாயிக்கும் உங்களது குரல் செல்லும் வகையில் நீங்கள்
பயிற்சி செய்ய வேண்டும். ஸ்வரஸ்தான பயிற்சிகளாக அந்த அடிப்படை வரிசைகளை நீங்கள் எல்லா ஸ்தாயிகளிலும் பயிற்சி செய்தீர்களாக இருந்தால் உங்களது குரல் எல்லா ஸ்தாயிக்கும் செல்லக்கூடிய ஒரு திறமையை பெற்றுவிடும். எனவே மாணவர்களே, பயிற்சி தான் உங்களுக்கு அவசியம். அகார பயிற்சி, இகார பயிற்சி, உம்ஹார பயிற்சி, அதாவது வாயை மூடிக்கொண்டு உம்காரமாக பாடலாம். அகார, இகார, உகார எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு குரல் நன்கு பதப்பட்டு உங்களுக்கு பாடுவதற்கு சிரமம் இருக்காது. எல்லா ஸ்தாயிகளுக்கும் இலகுவாக உங்களது குரலை நீங்கள் கொண்டு செல்லலாம். எனவே இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் கூடுதலாக பயிற்சி செய்து கொண்டு அதன் பிற்பாடு நீங்கள் இந்த மனோதர்ம பகுதிகளுக்குள் உங்களை நீங்கள் இலகுவாக கொண்டு சென்றீர்களாக இருந்தால் உங்களுக்கு மனோதர்ம திறன் வரும். ராகம் பாடும் பொழுதோ, நிரவல் பாடும் பொழுது, கற்பனாஸ்வரம் பாடும் பொழுது, இவ்வாறு நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம்தான் உங்களது குரலை வளப்படுத்தி ஸ்தானங்களில் தெளிவு பெற்று இதை சிறப்பாக வழிகாட்டலாம். நாங்கள் மனோதர்மத்தை எவ்வாறு வழிகாட்டுகிறோமோ அப்பொழுதுதான் எங்களை சிறந்த கலைஞர்கள் என்று இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எனவே அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ராகம் மாறாமல், ஸ்வரஸ்தானங்கள் மாறாமல், ஒரு ஸ்தானம் மாறினாலும் அடுத்த ராகத்திற்குள் சென்றுவிடும். எனவே அதை கவனத்தில் கொண்டு ராகம் மாறாது ஸ்வரஸ்தானங்கள், ஒரு ராகத்தை பாடப்போகின்றோம் என்றால் அந்த ராகத்தில் வரும் ஸ்வரஸ்தானங்களில் கூடுதலான பயிற்சிகளை மேற்கொண்டு அதை நாங்கள் எப்பொழுதுமே எங்களது பயிற்சியில் வைத்து கொண்டோம் என்றால் உங்களுக்கு பாடும் பொழுது மாறாது. எனவே இந்த வகையில் நீங்கள் கற்பனாஸ்வரம் பாடி உங்களது திறமையினை வழிகாட்டலாம். எனவே நீங்கள் இந்த கற்பனாஸ்வரம் பாடுவதற்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவையோ அவ்வளவு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு மனோதர்மம், அதாவது கற்பனையாக பாடிக்கொள்ள வேண்டும். எழுதி பாடாமல், உங்களுக்கு முதலிலே நான் குறிப்பிட்டிருந்தேன், எழுதி மனனம் செய்து பாடாமல் கற்பனையாக பாடுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த கற்பனாஸ்வரத்தையும் பாடி உங்களது தேர்வுகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும். எனவே மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாங்கள் கற்பனாஸ்வரம் எவ்வாறு பாடுவது என்பதை பார்த்தோம். எனவே இந்த தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் நடாத்தும் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று சந்தித்து உங்களுக்கு இந்த கற்பனாஸ்வரம் பற்றி பயிற்றுவித்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.